ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த கோலம் சேனல் ரன் பண்ணலாமா வேணாமா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் கோலம் சேனல் எப்படி ரன் பண்ணலாமா வேணாமா, இந்த 2026 கோலம் சேனல் ஒர்க் ஆகுமா ஆகாதா, கோலம் சேனல் சார்ந்து A to Z ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபர், உங்களுக்கு ஒரு சேனல் லோகோ வேணும், சேனல் பேனர் வேணும், சேனல் டிஸ்கிரிப்ஷன் கீவேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி தரணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதை சார்ந்து உங்கள் சேனலில் இருக்கிற எல்லா செட்டிங்ஸும் சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஒரு பெய்ட் சர்வீஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்க்ரீனில் ஒரு மெயில் ஐடி தருவேன், அந்த மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்ன டீட்டெயிலுங்கிறத அங்கே சொல்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கோலம் சேனல் அப்படிங்கிறது நிறையா பேர் ஒர்க் அவுட் ஆகாது, அது இனிமேலாம் அந்த மாதிரி சேனல்லாம் இனி வியூஸ் வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்கிற மாதிரி நீங்கள் கோலம் சேனல் ரன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வியூஸ் வரும். ஓகேங்களா? கோலம் சேனல் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 வருஷம் அந்த கொரோனாக்கு முன்னாடி ஒரு மாதிரி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போவும் நிறைய பேர் ரன் பண்ணுறாங்க. அதனால தான் வியூஸ் வரல. அதாவது சும்மா ஒரு வீடியோ எடுத்து, கோலம் போடுறத ஒரு வீடியோ எடுத்து பேக்ரவுண்டில் ஒரு சாங் வச்சு அப்லோட் பண்ணுறாங்க. அதுக்கு வியூஸ் வரணும்னு நினைக்கிறதும் தப்பு, அதுக்கு வியூஸ் வரலையேன்னு ஏங்கிறதும் ரொம்ப தப்பு. ஸோ அந்த மாதிரி சேனல்ஸ், அப்படி வீடியோ போடுற கோலம் சேனல்ஸ் எப்போவுமே க்ரோத் ஆகாது. ஸோ உங்களுக்கு கோலம் சார்ந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எல்லா வகையான கோலமும் உங்களுக்கு தெரியும், எப்படி பிகினர்ஸ் எப்படி கோலம் போடணும், கோலம் போடுறதுல எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவாங்க, ஃபெஸ்டிவல்க்கெல்லாம் எந்தெந்த மாதிரியான கோலம் போடணும், இந்த மாதிரி கோலம் சார்ந்து உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு டீட்டெயிலாக தெரியும் அப்படின்னா நீங்கள் சும்மா கோலம் போட்டு அதுக்கு பின்னாடி ஒரு பாட்டு போட்டு ஷார்ட்ஸ் வீடியோவாக போகிறத விட அந்த கோலம் போடும்போதே எப்படி போடணும், இது என்ன கோலம், கோலமில் நிறைய வகைகள் இருக்குது, இது என்ன மாதிரி அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி பார்க்குற ஆடியன்ஸும் இதே மாதிரி கோலம் நல்லா போடலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து ஒரு வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனல் நல்லா க்ரோத் ஆகும். நீங்கள் போடுற எல்லா வீடியோவும் எவர்கிரீன் வீடியோவாக இருக்கும். அந்த வீடியோக்கள் எப்போவுமே உங்களுக்கு யூடியூப்லேருந்து பணம் சம்பாதிச்சு கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் நிறைய பேர் அப்படி பண்ணுறதில்ல. சும்மா நல்ல கோலம் போடுவாங்க, ஆனால் அதை வீடியோவாக எடுத்து ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணிடுவாங்க. அது எப்படி போடணும், எந்த மாதிரி ஸ்டெப்பு, அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பார்க்குற ஆடியன்ஸ் எதுக்காக அந்த வீடியோ பார்க்கணுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதில் ஒரு வேல்யூவுமே இருக்காது. அந்த மாதிரி சேனல்ஸ் தான் வேஸ்ட்டுன்ட்டு யூடியூப் டிப்ஸு போகிற எல்லாருமே சொல்கிறோம். ஆனால் பார்க்குற ஆடியன்ஸுக்கு நீங்கள் போடுற மாதிரியே கோலம் அவங்களும் போடணும்னு ஆசை இருக்கும். எப்படி போடுறது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க உங்கள் வீடியோவில். கோலம் போட்டுக்கிட்டே எப்படி போடுறது, அந்த கோலம் எப்படி நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் என்னங்கிறத நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு அது ஒரு வேல்யூபிளான வீடியோ. அந்த வீடியோவை மக்கள் விரும்புவாங்க. ஸோ அந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும், நல்ல வியூஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு கோலம் சேனலை என்டர்டெயின்மெண்ட் பேஸில் ஒரு சாங் வச்சு சும்மா போட்டு குழப்பாமல், உங்களுக்கு நிறையா விஷயங்கள் கோலம் சார்ந்து தெரியும்னா அதை ப்ராப்பராக நீங்கள் கோலம் போடும் போதே வீடியோவை எடுங்க. அதை கோலம் போடுறப்பயே சொல்லி கொடுங்க, அல்லது பின்னாடி வாய்ஸ் ஓவரில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு எஜுகேஷனலாக அந்த வீடியோவை கொண்டு போங்க. கண்டிப்பாக கோலம் சார்ந்து தெரியாதவங்க அந்த வீடியோவை பார்ப்பாங்க. ஏன்னா நிறையா இருக்குது. இப்போ தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி டைமில் என்னென்ன கோலம் போடுறதுன்னு இருக்குது. நார்மல் டைமில் எந்தெந்த மாதிரியான கோலங்கள் வீட்டுக்கு முன்னாடி போடலாம், இந்த மாதிரி நிறையா பேர் யூடியூப்பில் தேடுவாங்க. ஆனால் தேடுற எல்லாருக்குமே கோலம் போடுற வீடியோ மட்டும்தான் கிடைக்குமே தவிர எப்படி அது போடணுங்கிற விளக்கத்தை யாரும் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது ரொம்ப குறைவு. நீங்கள் கோலம் எப்படி போடணுங்கிறதையும் சொல்லி கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா ரீச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வீடியோக்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2026 மட்டும் இல்லை, எப்போவுமே அதுக்கு நல்ல ரீச் இருக்கும். நீங்கள் எப்படி உங்களுடைய சொல்லி தரீங்கன்னு இருக்குது, உங்களுடைய ஸ்டைலுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த ஸ்டைலில் சொல்லி கொடுங்க, கண்டிப்பாக ரீச் ஆகும். ஓகே, இந்த கோலம் சார்ந்த இந்த விஷயங்கள்லும் சரி, இந்த வீடியோ சார்ந்தும் சரி, யூடியூப் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நீங்கள் யூடியூப் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு உடனே ரிப்ளை கிடைக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.